வணக்க மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 1500 வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்திருக்கோம். அதோட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம என்ன இன்னைக்கு ஷேர் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா, அதாவது இன்ட்ராடேல வந்து ஏபி கேபிட்டலோட ஷேர்ஸ் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி, அதுல வந்து நமக்கு வந்து 1500 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. அது வந்து வித்தின் 1 ஹவர்க்குள்ளவே கிடைச்சது. அதாவது நான் சார்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து அந்த எப்ப பர்ச்சேஸ் பண்ண எப்ப சேல் பண்ண டீடைல்ஸ் நான் வந்து ஷோ பண்றேன். அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது. அதாவது நம்ம வந்து 500 குவான்டிட்டி வந்து நம்ம சேல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணிருந்தோம். ஓகேங்களா, இங்க பாருங்க 500 குவான்டிட்டி வந்து பையிங் அண்ட் செல்லிங் குவான்டிட்டி பாருங்க. நான் 500 பர்ச்சேஸ் பண்ணி 500 சேல் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க பையிங் ஆவரேஜ் அண்ட் செல்லிங் ஆவரேஜ் பாருங்க. நம்ம எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இங்க பாருங்க 344, அதாவது வந்து இந்த பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆனா வந்து என்னன்னா நம்ம வந்து 344 ரவுண்டிங் ஆஃப்ல பார்க்கும்போது 344 அந்த ரேஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதே வந்து 347க்கு வந்து நம்ம சேல் பண்ணிருக்கோம். அதாவது வந்து ஒரு 3 rupees ஐல அந்த ரேஞ்சில் 3 ஒரு 3.13 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஐயா வச்சு ப்ராஃபிட் பார்த்தால தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து 1500 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க வேற என்னென்ன ஷேர்ஸ் பண்ணாலுமே நான் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்றத நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க வந்து வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு ட்ரேட் பண்ணோட சார்ட்டோட டீடைல்ஸ் பாருங்க. நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கு இல்லைங்களா, நம்ம கரெக்டா நோட் பண்ணி நம்ம எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். பாருங்க, நம்ம வந்து கரெக்டா எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணோம்னா இங்க பாருங்க டீடைல்ஸ். அதாவது வந்து 344 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ரவுண்டுக்கு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னா இந்த கேண்டில் பாருங்க, நம்ம வந்து ஃபுல்லா வந்து எப்படி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து அப்படியே ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடம். இந்த ஃபுல்லாவே ஆக்சுவலா ஐல ஓப்பன் ஆயிட்டு ஃபுல்லா அப்படியே டவுன்லயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சில மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, நான் எப்படி அதை ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க பாருங்க. இப்ப நான் கரெக்டா என்ன நோட் பண்ணேன்னா, இந்த இடம்லாம் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து எப்படின்னா இந்த 348க்கு வந்து மேல டச் ஆகி டவுன் ஆயிட்டு வந்து இதுதான் பேஸா எடுத்துச்சு. ஆக்சுவலா இதுனா வந்து இந்த 344க்கும் 343க்கும் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு அது கீழே வந்து போகவே இல்லை மார்க்கெட். இந்த இடத்துல டச் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் அப்படியே வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்துச்சு. நான் கரெக்டா நோட் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல வெயிட் பண்ணிருந்தேன். எப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம், இங்க செகண்ட் டைம், இங்க தேர்ட் டைம், இங்க ஃபோர்த் டைம், இந்த ரேஞ்சில வந்து அது மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துச்சு. அப்ப நம்ம வந்து ஃபுல்லா வந்து இந்த 2 டைம் வந்து நோட் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து லோவை டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு பையர்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல. அப்ப வந்து அதை கரெக்டா நம்ம நோட் பண்ணோம். நோட் பண்ண உடனே நம்ம கரெக்டா கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரேடு ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேல போச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்க நல்லா மேல போயிட்டே இருக்கும். சின்ன அப்ப ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு அப்புறமே வந்து சில டவுன்ஸ் இருந்துச்சு. ஆனா டவுன்ஸ் இருந்தாலுமே என்ன ஆச்சுன்னா இந்த கிரீன் கேண்டில் வந்து இதுக்கு மேல நம்ம கிரியேட் ஆனதால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டைம்ல வந்து சேல் பண்ணாம வெயிட் பண்ணோம் கரெக்டான பொசிஷனுக்காக. கரெக்டா மேல போயிட்டு இந்த இடம் பாருங்க, கரெக்டா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேல முடிச்சிட்டோம். அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 1500 ப்ராஃபிட் நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கான டே வந்து போதும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஷேர்ஸ் 500 ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா ஏன்னா வந்து இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஐயை டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் ஷோ ஆன உடனே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆக போகுது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க நம்ம 347க்கு சேல் பண்ண இல்லைங்களா, இதுதான் இந்த இடம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதாவது 344க்கு கீழே கொஞ்சம் பண்ண இல்லைங்களா, அதுதான் இந்த இடம். ஆக்சுவலா இது பாருங்க, இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து வித்தின் 1 ஹவர்லயே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இதுதான் நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு வந்து மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணவங்க இருக்காங்க. நம்ம சேம் சில டைம்ஸ் வந்து நம்ம என்னவா அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும், அதாவது வந்து சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்றது. ஆனாலுமே வந்து சில டைம்ல வந்து என்ன ஆகுனா, சில டைம்ல நிறைய டைம்ல வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா சில டைம்ல வந்து இது வந்து அந்த ரேஞ்ச் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன ரேஞ்சில் நம்ம இன்கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து மார்க்கெட் மேல போகும். அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பாருங்க, இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு நினைச்சு இங்க பாருங்க நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேல போகணும்னு நினைச்சிருப்போம்.
ஆனா வந்து டக்குன்னு பாருங்க ஃபுல்லா கீழே வந்துருச்சு. அதனால வந்து நம்ம கரெக்டா வெயிட் பண்ணி நம்ம இந்த பொசிஷனுக்காக வெயிட் பண்ணணும். கரெக்டா நம்மளுக்கு இந்த பொசிஷன் அமைஞ்சது, நம்ம 1500 ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சது. இதனாலதான் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து எமோஷனல வந்து காட்டக்கூடாது. நம்ம வந்து கரெக்டான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இதை யூஸ் பண்ணி கரெக்டா நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அப்படி பர்ச்சேஸ் செய்யலாம். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து வித்தின் 1 ஹவர்ல நம்ம வந்து கரெக்டா இங்க வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிட்டோம். நம்ம ட்ரேட் முடிச்ச உடனே கரெக்டா நம்ம கெஸ் பண்ண மாதிரியே நம்ம என்னாச்சுன்னா கரெக்டா மார்க்கெட் டவுன் ஆச்சு. மார்க்கெட் டவுன் ஆனா கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் சொல்றேன், நம்ம ட்ரேட முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சது. ஆனா நம்ம இன்கேஸ் இந்த இடத்துல வந்து சேல் பண்ணாம இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் ஏறிச்சு, ஓகே இந்த ப்ராஃபிட்டே போதும், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணதால நம்மளுக்கு வந்து இந்த 345 347 இருக்கு இல்லைங்களா டிஃபரன்ஸ். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1000 rupees வந்து நம்மளுக்கு கம்மியா தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால வந்து மார்க்கெட் வந்து நம்ம கரெக்டான ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா வந்துட்டே இருக்கணும். இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணலன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து டவுன் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சில இது வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இன்கேஸ் நம்ம சேல் பண்ணலன்னா அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும். கொஞ்சம் மார்க்கெட் மேல ஏறினோடனே ஓகே இதை விட தாண்டி மேல போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகுது பாருங்க. இந்த இடம் மறுபடியும் டவுன் ஆயிட்டு நம்ம எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணமோ அதே இடத்துல வந்து நினைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அன்னைக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பிகினரா இருந்தீங்க இல்ல வந்து நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.